ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு திணை பொங்கல் தான் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 டம்ளர் திணை அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து நெய்லே கூட வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து திருவுண இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணியே சேர்க்கலாம். அது கொஞ்சம் வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து நான் இந்த டைமில் தான் உப்பு சேர்ப்பேன். சரி பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்து சரியாக சேர்த்துக்கோங்க. 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த பதத்தில் வந்துடும். இது வந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். இது நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பருப்போடு. எனக்கு நல்லா குழஞ்சி வெந்து கிடச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆற இது ரொம்ப கெட்டியாகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா அது பொங்கல் மாதிரி சாஃப்டாகவே இருக்காது. நல்லா குழஞ்சி இந்த மாதிரி லூஸான பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். அது 2 பச்சை மிளகா வந்து காரத்துக்காக கீரி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி எடுத்து உடச்சி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து லேசாக வந்து வறுபடணும். கலர் ஓவராகவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனால் பச்சை மிளகாவும் இதுவும் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. அதனால் இது சேர்த்த உடனே டக்குன்னு தாளித்து கொட்டிடணும். இப்போ வந்து இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை அழகாக லைட்டாக கிளறி விட்டோம்னா நம்மளோட திணை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மில்லட் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். இதுவே அரிசி பொங்கலாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். போர்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறவங்க மில்லட்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம எல்லாமே வந்து மில்லட்க்கு மாற முடியாது. அதனால் கொஞ்சம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி மில்லட் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.